கொல்கதா, இது மீட்பின் சிகரம். ஆதி மனிதன் குற்றம் நீங்க தாய்மறி வயிற்றில் மனிதனாய் தோன்றி மண்ணில் மனிதம் வளர்த்திட மாந்தர் மீட்பை அடைந்திட இறைமகன் மனு உருவெடுத்து இறை தந்தையின் விருப்பம் நிறைவேற கொல்கதா மலைமுகட்டில் தசைகள் கிழிந்து சிதற உருவம் சிதைந்து உள்ளம் உடைந்து கழுமரம் சுமந்து வேதனையுற்ற போதும் நமது மீட்பிற்காக தன் லட்சியத்தில் வழுவாமல் இறுதி மூச்சு வரை இறை சித்தத்தில் நிலை நின்று நமக்கு வழிகாட்டியாக வாழ்ந்த இறைமகன் இயேசுவின் சிலுவை பாதை நிலைகளை நம் அகத்திரைகளில் நிறுத்தி தியானிக்க அழைக்கப்படும் இந்நேரம் அவரோடு நாமும் கொல்கதா சிகரம் நோக்கி பயணிப்போம். இயேசுவோடு நடக்கும் இந்நேரம் நம் அகம் மலர்ந்து அமைதி ஆட்கொள்ள ஒன்றாய் புறப்படுவோம். முதலாம் நிலை. இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். வா மகனே, வா மகளே, எங்கு நிற்கின்றேன், எப்படி இருக்கின்றேன், என்னை நன்றாக உற்றுப்பார். என் செயல்களில் களங்கம் உண்டோ? 33 வருடங்களில் யாருக்காவது தீமை தந்தேனா? ஊரார் பார்க்க உருக்குலைந்து நிற்கும் என்னை பார். மத சட்டங்களை காட்டி அரசியல் காரணங்களால் நீதி கைகழுவப்பட்டு நொறுங்குண்டு நிற்கும் எனக்கு பதில் தா. உன் கண்களை உன்மேல் திருப்பு. பிறர் செயல்களுக்கு எளிதில் தீர்ப்பு வழங்காதே. நீ எந்த அளவையால் அளப்பாயோ அதே அளவையால் உனக்கு அளக்கப்படும் என்பதை மறவாதே. நீதிமொழிகள். ஒருவர் ஏழையாயிருக்கிறார் என்று அவரை வஞ்சியாதே. ஒருவர் ஆதரவின்றிருக்கிறார் என்று அவரை நீதிமன்றத்தில் சிறுமைப்படுத்தாதே. ஏனெனில் ஆண்டவர் அவர்களுக்காக வாதாடுவார். அவர்களின் உயிரை வாங்க பார்க்கிறவரின் உயிரை அவர் பறித்துக் கொள்வார். இரண்டாம் நிலை. இயேசு சிலுவையை ஏற்றுக்கொள்கிறார்.
சிலுவை என்னை அழுத்துகின்றது. நான் அதை அரவணைக்கின்றேன். அழுது புலம்ப எனக்கு அவகாசமில்லை. அவமானத்தைக் கண்டு அறைக்குள் அடங்கி இருக்க என்னை வளர்க்கவில்லை. போராட்டம் எனக்கு புதிதல்ல. சிலுவை பாரம் மட்டுமென்றால் சுமந்து செல்லலாம். ஆனால் அவமானம், கைவிடப்பட்ட நிலை, நன்றிகெட்டத்தனம், அநியாய தீர்ப்பு, இவற்றையும் சேர்த்தல்லவா சுமக்க வேண்டியுள்ளது? இது சிலுவையை விட பாரமாக அல்லவா இருக்கின்றது? மகனே, மகளே, எனக்கு உன் இதயம் திறந்து பதில் சொல். நீதிமொழிகள். பொல்லாங்கு செய்தோரை எவரும் பின்தொடர்ந்து செல்லாதிருந்தும் அவர்கள் ஓடிக்கொண்டே இருப்பார்கள். நேர்மையானவர்களோ அச்சமின்றி சிங்கம் போல் இருப்பார்கள். மூன்றாம் நிலை. இயேசு பாரத்தினால் கீழே விழுகிறார். மனிதா, உன்னை மண்ணிலிருந்து வடித்து எடுத்தேன், நீ மண்ணாய் போய்விடக் கூடாது என்று. விண்ணிலிருந்து மண்ணுக்கு வந்தேன் உன்னை மீட்பதற்கு. ஆனால் நீயோ என்னை மண் மீது தள்ளி வேடிக்கை பார்க்கிறாய். உன் பாவ விலங்கை உடைத்து உனக்கு விடுதலை தர வந்தேன். நீ என்னை உடைத்து உருக்குலைக்கின்றாயா? சிந்தனை செய். ஆண்டவரின் தீர்ப்புகள் உண்மையானவை, அவையெல்லாம் நீதியானவை என்று நம்புகின்றாயா? உன் பாவ சுமைகளால் தான் வீழ்ந்து கிடக்கின்றேன் என்பதை மறவாதே. நீதிமொழிகள். கடவுளின் ஒவ்வொரு வாக்கும் பரிசோதிக்கப்பட்டு நம்பத்தக்கதாய் விளங்குகிறது. தம்மை அடைக்கலமாய் கொண்டவர்களுக்கு அவர் கேடயமாய் இருக்கின்றார். நான்காம் நிலை. இயேசு தன் தாயை சந்திக்கிறார். அதோ என் அன்னை வருகிறாள். என் வேதனைகளைக் கண்டு துவண்டு புழுவாய் துடிக்கிறாள். எப்படி என் அன்னைக்கு ஆறுதல் சொல்லப் போகிறேன் எனக்கு தெரியவில்லை. என்னை வளர்த்தெடுக்க எத்தனை சிரமம் அடைந்திருப்பாள். என் மீது எவ்வளவு பாசம் பொழிந்திருப்பாள். என் அன்னையின் இதயம் வெடித்து செந்நீர் வழிவதை என்னால் காண பொறுக்கவில்லை. அன்பர்களே, என் தாய் வீரத்தாய் என்பதை உணர்த்திவிட்டாள். என் துன்பங்களை மறந்து லட்சியத்தில் வெற்றி பெற என்னை தேற்றும் என் அன்பு அன்னைக்கு ஈடு இந்த உலகில் வேறு யாராவது உண்டா? என் அன்பு பிள்ளைகளே, தோல்வியில் நீங்கள் துவளும் போது
என் அன்னை உங்களுக்கு உதவி செய்ய ஓடோடி வருவாள். உன் கண்ணீரை துடைக்க என் அன்னையை உனக்கு தருகிறேன். இதோ உன் தாய். நீதிமொழிகள். பெற்ற தந்தைக்கு செவிகொடு. உன் தாய் முதுமை அடையும் போது அவளை இழிவாக எண்ணாதே. நீ உன் தந்தையும் தாயையும் மகிழ்விப்பாயாக. உன்னை பெற்றவளை களிகூர செய்வாயாக. ஐந்தாம் நிலை. இயேசு உதவியை ஏற்கிறார். என் அன்பு மகனே, மகளே, சீமோனை போன்று நீயும் என்னோடு சிலுவையை சுமக்க ஆசைப்படுகின்றாயா? ஆறுதலுக்காக அன்று, பொறுமைக்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் சிலுவையை தூக்கிச் செல்ல உன்னை தயார் செய்கிறாயா? நீ உழைக்க பிறந்தவன், ஏன் ஓய்வை தேடுகின்றாய்? சிறியவற்றில் நன்றியுடையவனாயிரு, அப்போது சிறந்தவற்றை பெற தகுதி பெறுவாய் என்பதை நினைவில் கொள். இறைவனுக்கு உரியதை இறைவனுக்கு கொடு, உனக்குரியதை மட்டும் எடுத்துக்கொள். மகிழ்ச்சி நின்று நிலைக்கும். என்னுடன் சுதந்திரமாய் நடக்க விரும்புகின்றவன் எல்லாவிதமான தீய ஒழுங்கற்ற பழக்கங்களையும் பற்றுதல்களையும் விட்டுவிட வேண்டும். முடியுமா உன்னால்? வா என்னோடு. நீதிமொழிகள். உன் எதிரி பசியோடு இருந்தால் அவனுக்கு உணவு கொடு. அவன் தாகத்தோடு இருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு. ஆறாம் நிலை. இயேசு தன் முகத்தை பதிக்கிறார். இந்த சமுதாயத்தில் என் நண்பனா நீ? கருத்தில் நேர்மையும் பாசத்தில் தூய்மையும் இருக்கின்றதா உன் வாழ்வில்? பல தடவைகள் தீங்கு இழைத்துவிட்டு அதை மறைக்க காரணங்கள் தேடுவது முறையா? மனிதரின் வெளித்தோற்றத்தை பார்த்து எளிதில் ஏமாந்து போவாய். நான் இன்றி இந்த உலகம் உனக்கு எதை தர முடியும்? கண்ணீரில் நின்று உன்னை அக மகிழ்விற்கு அழைக்கும் நேரம் எத்தனை இனிமையானது உணர்ந்து பார். நீ பணிவும் அமைதியும் உடையவனாயிரு, நான் உன்னோடு இருப்பேன். பயனற்ற துயரத்தால் ஏன் உள்ளம் அரிக்கப்பட வேண்டும்? உன் நற்பண்புகளால் என்னை ஆனந்தமாக்கு, அப்போது உனக்கு பல மடங்கு நன்மைகளை வழங்குவேன் என்பதை மறவாதே. நீதிமொழிகள். எழில் ஏமாற்றும், அழகு அற்று போகும். ஆண்டவரிடம் அச்சம் கொண்டுள்ள பெண்ணே புகழத்தக்க. ஏழாம் நிலை.
இயேசு மீண்டும் இடறி விழுகிறார். நடை தளர்ந்து தள்ளாடி மீண்டும் விழுந்தீரே. நாவறண்டு விழி மறைந்து தவித்தீர் தாகத்தினால். இறைவா, இது என் பாவமே. இறைவா, என்னை மன்னியும். கண்ணீர் வடிக்கின்றேன். கண்ணீர் வடிக்கின்றேன். நண்பா, பண்புகளை இழந்த மனங்களினால் கிறிஸ்தவமே வீழ்ந்து நொறுங்கிக் கிடக்கிறது. எப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்லை, முகஸ்துதி பாடியே காலத்தை கழித்து விடலாம் என்று எண்ணுகிறாயா? தொடங்கிய வேலையில் சின்ன தடை என்றாலும் விதி என்று விலகி ஓடுகின்றாயா? உடல் இன்பம் பொருள் ஆசையில் பற்று உள்ளவனாய் திரிகின்றாயா? என் சமாதானத்தை உனக்கு பகிர்ந்து தந்தேன். உன் உள்ளத்தில் சமாதானம் குடிகொண்டுள்ளதா? புறத்தோற்றத்தை நீ அழகு செய்வது போல உன் அகமும் அழகுற நடந்து கொள். உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்தொடர்ந்து வா. அப்போது அழியா வாழ்வில் நீயும் நிலை கொள்வாய். நீதிமொழிகள். என் இதயத்தை தூயதாக்கிவிட்டேன். நான் பாவம் நீக்கப் பெற்று தூய்மையாயிருப்பவன் என்று யாரால் சொல்லக்கூடும்? 8ஆம் நிலை. இயேசு ஆறுதல் அளிக்கிறார். புலம்பியழும் பெண்களிடம் எனக்காக அழ வேண்டாம். உங்களுக்காய் அழுதிடுங்கள் என்று சொன்னீரே. இறைவா, இது என் பாவமே. இறைவா, என்னை மன்னியும். கண்ணீர் வடிக்கின்றேன். கண்ணீர் வடிக்கின்றேன். என் அன்பு பிள்ளைகளே, உங்கள் பரிதாப கண்ணீர் எனக்கு அவசியமில்லை. நான் விரும்புவது உங்கள் மனமாற்றத்தின் கண்ணீர். பாவத்தில் விழும்போதெல்லாம் என்னை காயப்படுத்துகின்றீர்கள். நல்லவரை துன்புறுத்தி இன்பம் காணும் வக்கிர புத்தி உன்னிடம் இருக்கின்றதா? தோல்வி என்றாலும் பெரும் அவமானம் என்றாலும் எனக்காக தாங்கிக் கொள்ளும் துணிவு இருக்கின்றதா? தவறான வழிமுறைகளை பிறர் உனக்கு காட்டும்போது அதிலிருந்து மீண்டு இறைவழி நடக்க உன்னை தயார் செய்து கொள். துன்பப்படுவோரைக் கண்டு ஆறுதல் சொல்லுவதோடு நின்று விடாதே. அவர்களுக்கு உதவி செய். உன் கண்ணீரை மட்டுமல்ல, உன் அன்பையும் அரவணைப்பையும் அவர்களுக்கு கொடு. நீதிமொழிகள். பிள்ளைகளை கண்டித்து திருத்த தயங்காதே. பிரம்பினால் அடித்தால் சாக மாட்டார்கள். நீ பிரம்பினால் அவர்களை அடித்தால் அவர்களை பாதாளத்திற்கு தப்புவிக்கிறவனாய் ஆவாய். 9ஆம் நிலை. இயேசு முகம் குப்புற விழுகிறார். மூன்றாம் முறை முகம் கவிழ தரையினில் விழுந்தீரே. வேதனையால் பலம் இழக்க வீழ்த்தி சாய்த்தனரோ. இறைவா, இது என் பாவமே. இறைவா,
நண்பர்களே, நாள்தோறும் பல்வேறு சோதனைகளில் விழும் உங்களுக்காகத்தான் நான் விழுந்து கிடக்கிறேன். உன் பாதையை செம்மையாக்கவே நான் எழுகிறேன். வறுமையிலும் வளமையிலும் வாழ பழகிக் கொண்டாயா? பல குடும்பங்கள் இணைந்து அன்பியமாக வாழ்கின்றோம். ஒருவரை ஒருவர் அன்பு செய்கின்றீர்களா? மன்னிக்க கற்றுத்தந்தேன். பிறரை மன்னித்தீர்களா? பணிவிடை செய்யச் சொன்னேன். பிறருக்கு பணிந்திருந்தீர்களா? உண்மைக்கு சான்று பகர்ந்தீர்களா? பிறர் வாழ்வு மாற உங்களை அர்ப்பணம் செய்ய முற்பட்டீர்களா? தாழ்நிலையில் வீழ்ந்து கிடப்போரின் துன்பங்களை துடைத்து விடு. அப்போது நீயும் மாற்றம் காண்பாய். நீதிமொழிகள். வளமுடன் இருக்கும் பாவிகளைப் போல நீயும் இருக்க வேண்டுமென்று ஏங்காதே. ஆண்டவரிடம் எப்போதும் அச்சமுள்ளவனாயிரு. அப்போது உன் வருங்காலம் வளமானதாயிருக்கும். உன் நம்பிக்கையும் வீண் போகாது. 10ஆம் நிலை. இயேசு அவமானப்படுத்தப்படுகிறார். ஆடைகளை களைத்தெறிந்து அவமானம் செய்தனரே. அடிமையாய் முன்னிறுத்தி அவதூறு செய்தனரே. இறைவா, இது என் பாவமே. இறைவா, என்னை மன்னியும். கண்ணீர் வடிக்கின்றேன். கண்ணீர் வடிக்கின்றேன். மகனே, உன்னிடம் நான் விரும்புவது ஆடை மாற்றத்தை அல்ல, ஆன்மீக மாற்றத்தை தான். நீ உண்ணாமல் வைத்திருக்கின்றாயே உணவு, அது பசியோடு இருக்கிறவனுக்கு சொந்தமானது. நீ உடுத்தாமல் வைத்திருக்கின்றாயே அந்த ஆடைகள் எல்லாம் உடையின்றி தவிப்போருக்கு சொந்தமானது. இதை நீ புரிந்து கொள்ளுகிறாயா? அன்பு செய்யாமல் அநீதி செய்கிறாய். ஆணவ செயல்களால் அவமானப்படுத்துகிறாய். இருமாப்பு கொள்ளாதே. எளிய வாழ்க்கையையும் இரக்க சிந்தனைகளையும் ஆடையாக அணிந்து கொள். கடவுளின் அரசு உங்களிடையே உள்ளது. முழு இதயத்தோடு என்னிடம் வருவாயா? பாவ மன்னிப்பை ஆடையாக பெற்று உலகத்தை நன்மையால் நிறைப்பாயா? நீதிமொழிகள். ஆண்டவர் வெறுப்பவை 6. 7வது ஒன்றும் அவரது வெறுப்புக்குரியது. அவை இருமாப்புள்ள பார்வை, பொய்யுரைக்கும் நாவு, குற்றமில்லாரை கொல்லும் கை, சதித்திட்டங்களை வகுக்கும் உள்ளம், தீங்கிழைக்க விரைந்தோடும் கால், பொய்யுரைக்கும் போலி சான்று, நண்பரிடையே சண்டையை மூட்டிவிடும் செயல் என்பவையே. 11ஆம் நிலை. இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். குருசின் மேல் கிடத்தியே ஆணியால் அறைந்தனரே. அளவில்லா உதிரமும் பாய்ந்து ஓடியதே. இறைவா, இது என் பாவமே. இறைவா, என்னை மன்னியும். கண்ணீர் வடிக்கின்றேன். கண்ணீர் வடிக்கின்றேன். என் அன்பு மகனே, காடு மேடு என்று பாராமல் உனக்கு வாழ்வளிக்க, உன்னை நலமாக்க, உனக்காக உழைத்த என் கைகால்களை
3 ஆணிகளால் முடக்கிவிட்டாயே. உன் கால்களில் சிறு முள் பட்டாலே நீ வேதனை தாங்காமல் கதறுவதை நான் அறிவேன். அப்படி இருக்க கூரிய ஆணியால் என் மேனியை துளைக்கும் போது நான் படும் வேதனையை நீ உணர்ந்து பார்க்கிறாயா? இந்த உலகில் நீ இறைநெறிக்கு மாறான செயல்களால் இதுபோன்று பிறரை சிலுவையில் எத்தனை முறை அறைந்திருப்பாய். மனந்திரும்பு, மனிதனாக வாழ். நீதிமொழிகள். பேசத் தெரியாதவர்கள் சார்பாக பேசு. திக்கற்றவர் எல்லாருடைய உரிமைக்காகவும் போராடு. அவர்கள் சார்பாக பேசி நியாயமான தீர்ப்பை வழங்கு. எளியோருக்கும் வறியோருக்கும் நீதி வழங்கு. பனிரெண்டாம் நிலை. இயேசு தன் உயிரை கையளிக்கிறார். உயிரை துறந்ததனால் தலையை சாய்த்தீரோ, இரு கரங்கள் விரித்தவராய் இருந்து போனீரே. இறைவா, இது என் பாவமே. இறைவா, என்னை மன்னியும். கண்ணீர் வடிக்கின்றேன், கண்ணீர் வடிக்கின்றேன். அன்பு மகனே, மகளே, சிலுவையில் தொங்கும் என்னை பார். என் அங்கமெல்லாம் சிதைந்து வழிந்தோடிக் கொண்டிருக்கிற குருதியை உற்றுப்பார். உயிர் போகும் நிலையில் நான் படும் வேதனையை நினைத்துப் பார். ஆணிகளால் அறைந்து என்னை தொங்கச் செய்ததால் நான் படுகின்ற அவதியை கூர்ந்து பார். நான் சிந்தும் செந்நீர் உனக்காக, நான் படும் வேதனை உனக்காக, என் இறுதி மூச்சும் உனக்காக. நண்பனுக்காக உயிரையும் தருவதுதான் மேலான அன்பு. இதை உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் இந்த வேதனைகளையெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். மனம் திரும்பு, மனம் திரும்பு. நீதிமொழிகள். என் வாயிற்படியில் நாள்தோறும் விழிப்புள்ளோராய் நின்று என் கதவு நிலையருகில் காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கின்றோர் நற்பேறு பெற்றோர். என்னை தேடி அடைவோர் வாழ்வடைவர். ஆண்டவரின் கருணை அவர்களுக்கு கிடைக்கும். 13ஆம் நிலை. இயேசு தாய்மடியில் கிடத்தப்படுகிறார். அந்தரத்தில் தலை சாய்த்து ஆவியை துறந்தீரே. அன்னையின் மடியினிலே அமைதியில் இளைப்பாறவோ. இறைவா, இது என் பாவமே. இறைவா, என்னை மன்னியும். கண்ணீர் வடிக்கின்றேன், கண்ணீர் வடிக்கின்றேன். இயேசுவின் உடல் தாயின் மடியில். தாயுள்ளம் போலிங்கு எதுவும் உண்டோ? பெற்ற தாயுள்ளம் போலிங்கு எதுவும் உண்டோ?
மூத்த மகனின் அங்கங்கள் சிதைந்து உயிரற்ற உடலை மார்போடு அணைத்து வேதும்பும் தாயுள்ளம் போலிங்கு எதுவும் உண்டோ? பெற்ற தாயுள்ளம் போலிங்கு எதுவும் உண்டோ? என் மகனே என் மகனே என் மகனே என் மகனே என கதரும் நிலை கண்டு உருகாத நெஞ்சமும் உலகிலுண்டோ? மழலையாய் மடி மீது தாலாட்டிய மகனிங்கு உயிரற்ற உடலாய் சுமந்திடும் தாயின் வேதனை தீர்ப்பார் யாரோ? நீதிமொழிகள். நறுமணத் தைலம் உள்ளத்தை மகிழ்விக்கும், கனிவான அறிவுரை மனதிற்கு திடமளிக்கும். பதினான்காம் நிலை. இயேசு அடக்கம் செய்யப்படுகிறார். முழங்கியவும் வார்த்தைகளை முடக்கிட நினைத்தனரோ? அடங்கியவும் உடலினையே அழித்திட நினைத்தனரோ? இறைவா, இது என் பாவமே. இறைவா, என்னை மன்னியும். கண்ணீர் வடிக்கின்றேன், கண்ணீர் வடிக்கின்றேன். மனிதனே, நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய். இதை ஒருபோதும் மறவாதே. சாவுக்கு உட்படாமல் வாழ்பவன் யார்? நிலையில்லாதது இவ்வுலக வாழ்வு என்பதை நினைவில் கொள். உனக்கு நிலையான வாழ்வை நான் தருவேன். நீ என்னில் நிலைத்திருந்தால் என்னைப் போல் வாழ்வாய். ஆதி மனிதனால் உண்டான பாவத்தை போக்கவே மனிதனாய் தோன்றி மனிதனாய் வாழ்ந்து மனிதனாய் மடிந்து கல்லறையிலே அடைபட்டிருக்கிறேன். உனக்கு நிலையான பேரின்ப வாழ்வை நித்தியத்திற்கும் தருவதற்காகத்தான் நான் இதைச் செய்தேன். நான் மீண்டும் உயிர்ப்பேன். அதுவே உனக்கு நற்செய்தி. நீதிமொழிகள். ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம். தூயவராகிய அவரைப் பற்றிய உணர்வே மெய் உணர்வு. என்னால் உன் வாழ்நாட்கள் மிகும், உன் ஆயுட்காலம் நீடிக்கும். கொல்ஹதா மலை மீதில்